இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார். இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? திரள் நிதி வாங்குவதை நேரடியாகவே ஒப்புக்கொண்ட சீமான். கலாய்த்து தள்ளும் தமிழக வெற்றி கழக தோழர்கள். தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்திய கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமானிடம் அவரது தொண்டர்கள் கலந்துரையாடி கொண்டிருந்தனர். அப்போது தொண்டர் ஒருவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், அரசியல் கட்சி தொடங்கிய விஜயும் அவரது ஆதரவாளர்களும் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டதற்கு சீமான் கூறியதாவது: நான் பிச்சை எடுத்து திரள் நிதி திரட்டி போராடி 1.1% வாக்கிலிருந்து 4% வாங்கி, கடந்த தேர்தலில் 8% வாக்கு வாங்கி தனித்து நின்று ஜெயித்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான். திடீரென அவங்க அரசியலுக்கு வந்தா கோபம் வருமா வராதா என்று பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள், விஜய் கட்சி தொடங்கிய போது விஜய் என்னுடைய தம்பி, என் தம்பி அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன், ஒரு தமிழன் நாடாள்வதில் என்ன தவறு என்றெல்லாம் விஜயை புகழ்ந்த சீமான், இன்று ஆளும் திமுகவை விமர்சிக்காமல் திமுகவிடம் காசை வாங்கிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிப்பதையே முழு வேலையாக கொண்டுள்ளார் சீமான். சீமான் பெருமையாக சொல்லும் 8% வாக்கு இந்த தேர்தலில் அவருக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அது அவருக்கே தெரிந்ததால் தான் விஜய் மீது காட்டமான விமர்சனத்தை வைக்கிறார். சீமானின் இந்த செயலால் தான் அவரது தம்பிகள் பலர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். சீமானின் ஆணவத்திற்கு இந்த தேர்தல் ஒரு பேரிடியாக அமையும்.